அப்படின்னா இதுக்கெல்லாம் முதல்ல நமக்கு தேவை கிளாரிட்டி. என்ன சொல்லணுன்றதுல நமக்கு தெளிவு இருந்தால் தான் சொல்ல முடியும். மேனேஜர் திடீர்னு கொஸ்டின் கேட்கும்போது இம்மீடியட்டாக கிளாரிட்டி எல்லாம் வராது. அப்போது அதுக்கு என்ன பண்ணுறது, நீங்களாகவே ஒரு மாக் சினாரியோ க்ரியேட் பண்ணி யாராவது ஒரு ஃப்ரெண்டோட நீங்கள் வந்து அதை ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, மேனேஜர் நாளைக்கு மீட்டிங் சொல்லியிருக்காங்க, இல்லை உங்களுக்கு சில மீட்டிங்லாம் தெரியும் இல்லையா, வீக்லி மீட்டிங்ஸ், மந்த்லி மீட்டிங்ஸ், ரிவ்யூ மீட்டிங்ஸ் எல்லாம் எப்பப்போ நடக்குதுன்ட்டு. ஸோ நீங்கள் ஒரு ப்ரிப்பரேஷன் வச்சுக்கோங்க சார், நான் இதெல்லாம் சொல்ல போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை ரிஹர்ஸ் பண்ணுங்கள். அதை ரிஹர்ஸ் பண்ணிவிட்டு இன்னொருத்தவங்க மேனேஜர் மாதிரி ஆக்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறாங்கன்னு பாருங்கள். ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அப்படியே பூசி முழுகிற மாதிரி கேட்க வேண்டாம். ஜஸ்ட் ஒரு டஃப் மேனேஜர் எப்படி கேள்வி கேட்பாங்களோ அந்த மாதிரி கேள்வி கேட்க சொல்லுங்கள். ஸோ தட் யூ கேன் ப்ராக்டிஸ். மேனேஜரும் உங்ககிட்ட எதுக்கு அந்த கேள்வியை கேட்குறாங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஐடியாவை கொண்டு போய் கிளைண்ட் கிட்ட சொன்னால் கிளைண்ட் அவர்கிட்ட இந்த கேள்வியெல்லாம் கேட்பாங்க. ஸோ அதனால தான் அவர் உங்களை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டை வச்சு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ